நம்ம சிவகார்த்திகேயனுக்கு டாக்டர் திரைப்படம் பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மார்டம் ஆகி ஆகி ஒரு வழியா ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ அதே மாரியே பார்த்தீங்கன்னா, அயலான் திரைப்படமும் ரொம்ப நாளா இந்த ஏலியனோட கிராஃபிக்ஸ்னால லேட் ஆகி ஆகி ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா, பொங்கல் ஸ்பெஷலா ஜனவரி 12ஆம் தேதி வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அயலான் திரைப்படத்துடைய ட்ரெய்லர பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்திருக்கிற அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் வரும். ஸோ இந்த ஒரு ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனோட வாய்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் இந்த பூச்சிகள் இதெல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ அதில் இந்த பூச்சிகள் பறவைகள் இதெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம சிவகார்த்திகேயன் வளர்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்துட்டு இந்த பறவைங்க பூச்சி இது மேலாம் ரொம்ப பாசம் கொண்டவராக இருக்காரு. அதெல்லாம் வளர்க்குற ஒரு ஒரு பெர்சனாக இருக்காரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வில்லனை காமிக்கிறாங்க. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இந்த புயல் அடிக்கிறது சுனாமி வருது இந்த மாதிரி பூமியை டாமினேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சேகரித்து நம்ம இந்தியாவையோ இல்லை இந்த பூமியோ அழிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாரு. ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டீசர்லையும் சரி இந்த ட்ரெய்லரும் சரி அப்படிதான் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறாங்க. தடுக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா தனியாக அதெல்லாம் பண்ணிட முடியாது பார்த்தீங்களா. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் கூட போய் சேர்ந்துருது. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து போய் எப்படி அந்த வில்லனை அழிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் போய் எப்படி வந்து அந்த வில்லனை அழிச்சாங்க, இந்த இந்தியாவை காப்பாத்துனாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த ஒரு திரைப்படத்துடைய கதையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெய்லர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏலியனோட கிராஃபிக்ஸு அது போக இந்த ஸ்பேஸ் நடக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா 3Dல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 3Dல பார்க்கும்போது ஒரு புதுசான எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது போக கதையும் பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா விறுவிறுப்பாக போச்சுன்னா 3Dல பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா திரைப்படம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கதையில மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுங்கள எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது போக பேக்ரவுண்டில் நம்ம ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கை பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒரு திரைப்படம் எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம சிங்கமிங்க இருக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவை உங்களை சந்திக்கும் அதுக்கு வந்து விடைபெறுவது உங்களின் நான்.